தெருவுல வாகனங்களை நிறுத்துவது வசதி உரிமை சட்டத்துல வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நம்மகிட்ட கேட்கிறாரு. கட்டாயமாக இந்த வசதி உரிமை சட்டம் 1882 ஈஸ்ட்மென் ஆக்ட் 1882 படி வாகனங்களை தெருக்களில் நிறுத்துவது வராது. அவர் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வசதி உரிமை சட்டத்தை பார்த்துட்டு நமக்கு போன் பண்ணாரு. எங்க தெருவுல ஒருத்தர் வேணுமனே வந்து நுப்பாட்டி இருந்தாரு, பைக்கை நிறுத்துறாரு, காரை நிறுத்துறாரு, எங்க வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஆட்டோல போக முடியல, டூ வீலர் எடுத்துட்டு போக முடியல, கேட்டா என் வீட்டுக்கு முன்னாடி அப்படிதான் நிறுத்துவேன், நீ யாரு கேட்கிற, இது என்னுடைய வசதிக்காக நிறுத்துறேன், இது வசதி உரிமை சட்டத்துல வருங்கிறாரு, ஆனா உங்க சேனல்ல நீங்க பதிவு செஞ்சதுல அதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னார். கட்டாயமாக தங்கள் வீட்டுக்கு முன்பு, கேட்டுக்கு வெளியில, வாசப்படிக்கு வெளியில, அது நடக்கக்கூடிய தெருவுல நீங்க டூ வீலரோ இல்ல போர் வீலரோ காரோ எதை நிறுத்தி நீங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அப்படி இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடாது. அந்த பொதுமக்களின் வரிப்பணத்துல பொதுமக்களுக்காக, பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசு மூலம் சாலைகள், தெருக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. அதை பொதுமக்கள் தான் பயன்படுத்தணும். நீங்க வந்து பயன்படுத்தலாம், ஆனா மற்றவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தும் வகையில உங்க காரு, பைக் எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு நான் அப்படித்தான் நிறுத்துவேன், என் வீட்டுக்கு முன்னாடி நிக்கி, என் கேட்டுக்கு முன்னாடி நிக்கி அப்படின்னு சொல்வது சட்டப்படி குற்றம். அப்ப இந்த தமிழ்நாடு நகரங்கள் தொல்லைகள் சட்டம் 1889 த நியூசன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பப்ளிக் நியூசன்ஸ் ஆக்ட் 1889 படி இது சட்டப்படி குற்றம். இப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கலாம். அந்த புகாரின் போல காவல்துறைகள் இந்த நியூசன்ஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. இந்த 1889 கீழ் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. இல்ல அப்படின்னா நகராட்சியில பஞ்சாயத்து மூலம் அங்க போயிட்டு அந்த வண்டியை சீஸ் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு பெனால்டி ஃபைன் வந்து விதிக்கலாம். இது சட்டத்துல இடம் இருக்கு. அதனால யாராச்சும் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டிகளை நிறுத்துங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, உங்களுடைய சுதந்திரம் சரி, உங்களுடைய வசதி சரி, அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும், அடுத்தவங்களை துன்பத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் தான் அதை வந்து நீங்க பயன்படுத்த முடியும். மற்றவங்களுக்கு அதுகளான தொல்லை ஏற்படுதுன்னா தொல்லைகள் சட்டத்தின்படி, தமிழ்நாடு நகரங்கள் தொல்லைகள் சட்டம் 1889 படி அது குற்றமாகும். அதனால் நீங்க தாராளமாக அப்படி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நபர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிங்க. அப்படி புகாரை வாங்க மறுத்தால் தாராளமாக சொல்லுங்க, சார் தமிழ்நாடு நகரங்கள் தொல்லைகள் சட்டம் 1889 படி இது குற்றம், அவர் எங்களை நடக்க விடாம, எங்க வீட்டுக்கு போக விடாம, எங்க வீட்டு வாகனத்தை வெளியில எடுத்து வர விடாம கரெக்டா வாசல்ல தெருவுல வண்டியை நிப்பாட்டி வைக்கிறாரு, இதனால ஒரு அவசரத்துக்கு கூட எங்களால போக முடியல, இது சட்டப்படி குற்றம், நீங்க இதை விசாரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறோம். அவர் விசாரிக்கலன்னா அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டுங்க. அப்ப தொல்லைகள் சட்டம் எதுக்காக இருக்கு சார்? அதனால நீங்க தொல்லைகள் சட்டப்படி அவர் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்க, இல்ல அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க. ஆனால் இனிமேல் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நபர்கள் தமிழ்நாடு நகரங்கள் தொல்லைகள் சட்டம் 1889 கீழ் தாராளமாக நீங்க மனு அளிக்கலாம்.